ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழுமையான விவரங்கள். ஆந்திர சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலானது தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 1.25 மணி நேரம் ஆகியிருக்கிறது தேர்தல் தொடங்கி. அதற்குள் பாத்தீங்கன்னா காலை 6:30 மணியிலிருந்தே மக்கள் நீண்ட வரிசை நின்று கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா நாம தற்போது இருக்கக்கூடிய பகுதி ஆந்திர தலைநகரம் அமராவதியில் இருக்கக்கூடிய மங்களகிரி தொகுதியில மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கிறார். அதை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா புலிவந்தலா தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய வாக்குப்பதிவை செலுத்தி இருக்கிறார். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு வாக்குப்பதிவு செய்யும் இடத்தில் நாம் இருந்தோம். அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தது என்னவென்றால், இத்தனை ஆண்டுகள் காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில் காலையிலே இது போன்ற மக்கள் கூட்டம் வந்து வாக்குப்பதிவை செலுத்தியதை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவு மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போன்ற பாத்தீங்கன்னா முதல்வரும் நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், மக்கள் அதற்கான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்று அவரும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நடக்குது. காலையில கடந்த முறை பாத்தீங்கன்னா 74% இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றிருந்தது. இந்த முறையும் அதை விட அதிகமான வாக்குப்பதிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான வெயிலின் தாக்கம் அதிகமா இருப்பதனால காலையிலேயே மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அந்த வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 46,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கிறது. அனைத்திலுமே மருத்துவ உதவி மையங்கள் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ORS பாக்கெட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது ஐஸ்ல வச்சு தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ் பேக் வச்சிருக்காங்க. யாராவது ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா எதுவும் பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக ஐஸ் பேக் வச்சிருக்காங்க. பந்தல் அமைப்பு பண்ணி இருக்குது. மருத்துவ குழு போட்டிருக்காங்க. அதனால மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது. மக்களின் ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்திலானது இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.